ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கடாயை வச்சுட்டோம். அதில் கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயமும் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி செய்யறதுனால நம்ம இப்போ சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு தான் அதில் செய்யணும் பிரியாணி. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போகிற வரைக்கும் கிண்டணும். பச்சை வாசனை போடணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு. இப்போ மிளகா பொடி போட்டுக்கலாம். மிக்ஸ் மசாலா போடுறேன். எண்ணெயிலேயே மசாலா போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கிண்டி விட்டுக்கணும். கிண்டின பிறகு காட்டுறேன். கிண்டியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் இது பண்ணணும், கிண்டணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இப்போது சாப்பாடுக்கு பாஸ்மதி அரிசியில் தான் நான் செய்ய போகிறேன் பிரியாணி. இப்போது தண்ணி காய வச்சுருக்கேன். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம் தண்ணியிலே. சிக்கன் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க சிக்கன். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஆனியன் போட்டுக்கலாம்.
ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ முந்திரியும் போட்டுடலாம். இப்போ முந்திரியும் ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயிலேருந்து எல்லாம் ஆனியனும் எடுத்து வச்சாச்சு. இப்போது பிரியாணி மசாலா எண்ணெயில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடணும். எண்ணெயிலே கொஞ்சம் இது பண்ணலாம். சாப்பாடு ஒரு பக்கம் ஆயிடுச்சு. இதை வெடிச்சிடலாம். இப்போ இதை வெடிச்சிடலாம். இப்போ சிக்கன் பிரியாணிக்கு லேயர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கிரேவி போட்டுக்கலாம். இப்போ சாப்பாடு போட்டுக்கலாம். இது நான் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். வெங்காயமும் முந்திரியும் பண்ணோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். இந்த பிரியாணி மசாலா எண்ணெயில் போட்டோம்ல, அது போட்டுக்கலாம். டம்மில் வச்சுட்டேன். இது மேலே வெயிட் வச்சிடலாம். இதனை பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. டம்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ கிண்டி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.